கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கொடுக்கிற வசனம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க நின்று ஜெபித்து கொண்டிருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். சிலர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களால் முழு நேரமாக ஜெபிக்க முடியாது, நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபிப்பார்கள். இல்ல ஊழியக்காரங்க இரவும் பகலும் கர்த்தரையே தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவரவர்கள் கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். சில நெருக்கமான நேரத்துல கூட கர்த்தரை துதிப்பார்கள். அந்த நெருக்கத்துக்கு மத்தியிலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், நான் என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உள்ளத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே வேத வசனம்தான். எந்த காரியத்தை நான் செய்ய நினைத்தாலும் அதை வேதத்தை பார்ப்பேன். இது வேதத்தில் இருக்குதா, இப்படி நமக்கு செய்வாரா, அப்படி சொல்லிதான் நான் பார்ப்பதுண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலும் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதை கேட்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். காரணம், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ வேலை ஸ்தலத்துல இருந்து வேலை செய்யற நேரத்துல ஓய்வான நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடுறியா? உன்னுடைய ஊழியத்துக்கு போகும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடுறியா? நீ வீட்டுல படுக்க போகும் பொழுது ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், இரவு பாதுகாத்து சொல்றியா? எந்த நேரத்திலே நீங்க இயேசுவை கூப்பிடுறீங்களோ அங்கெல்லாம் வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு ஆபத்து நேரிடுதா, ஆண்டவர் சொல்றார், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப அந்த ஆபத்து நேரத்துல கூப்பிட்டாலும் வந்து நம்மள ஆபத்துல இருந்து அவர் விடுவிப்பார். நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதை நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். இக்கட்டு நேரத்துல நம்ம கூப்பிடும் பொழுது அந்த இக்கட்டுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை விலக்கி காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கதாய் ஆண்டவருக்கு தெரியும், இந்த நேரத்துல மகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, மகனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதிலிருந்து அவனை விடுவிக்கும்படி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அநேக இடத்துல தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் சாட்சி சொல்லி வருவதுண்டு. இன்றைக்கும் உங்கள் மத்தியில சாட்சியாய் நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாள் பாருங்க, ஆண்டவர் ஒண்ணு நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நெருக்கம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். என்ன ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டாரு, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கலையேன்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கலாம், வேதனைப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஏற்ற வேலை வரை என் பலத்த கரத்தில் அடங்கிரு, நான் உனக்கு செய்வேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். நான் காத்திருந்தேன். அவர் செய்த நன்மைகளையும் அவர் செய்த அற்புதங்களையும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லும்படி எனக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அதே போல எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமாலாம் எனக்கு வசனம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லி நான் ஜெபிப்பேன். நான் எதை கேட்கிறேனோ அது நடக்குங்கிற நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள் இருந்தது. அது அப்படியே நடந்தது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் மத்தியில சொல்ல போற சாட்சி உங்கள் அனைவரையும் வியக்க வைக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு
இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அவர் மரித்தோரை எழுப்பினார். ஏன்? லாசரு மரித்து விட்டான். அவர்கள் சகோதரிகள் வந்து அழுது புலம்புகிறார்கள். நீர் எங்களோடு இருந்தீங்கன்னா என் அண்ணன் தம்பி செத்திருக்க மாட்டானே, என் அண்ணன் செத்திருக்க மாட்டானே, என் சகோதரர் செத்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவராகி இயேசு பாருங்க, அவர்களிடத்தில் வந்து நாற்றம் எடுத்த லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எழுந்து வந்தான். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நாமும் விசுவாசித்து நாமும் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கேட்பது நம்மளுடைய கடமை, செய்வது அவருடைய சித்தம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது யாரை கூப்பிட வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, இந்த இக்கட்டில நான் மாட்டியிருக்கிறேன், என்னை விடுவியும். இந்த ஆபத்து என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது, இதிலிருந்து என்னை காப்பாற்றும். நான் வறுமையில இருக்கிறேன், தரித்திரத்துல இருக்கிறேன், என்னுடைய வறுமை நீங்கும்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபித்து ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது அந்த அற்புதங்கள் நடக்கும். 2010ஆம் ஆண்டிலே என்னுடைய சபைக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது காலை ஆராதனை முடிந்து மதிய ஜெபத்தை தொடங்குகிற நேரத்துல ஒரு சில சகோதரிகள் ஓடி வந்து என்னை கூப்பிட்டார்கள். வானத்தின் வாசல் சபையிலே நான் இருந்தேன். அப்போ ஓடி வந்து என்ன சார் கேட்டா, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் ஓடி பார்த்தா என்ன சொல்றாங்க, அம்மா ஒரு பையன் இறந்துட்டான், 11 வயசு பையன். அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை, கணவரும் இல்லை, கணவர் இறந்துட்டாரு, அந்த ஒரு பையன்தான். அவன் ஆந்திரா பகுதியிலிருந்து இங்க அரசாங்க மருத்துவமனைக்கு சென்னைக்கு கொண்டு வந்து அவன் இறந்துட்டான். யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இந்த வானத்தின் வாசல் சபையில நிறைய அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, நிச்சயமா அவன் பையனை கொண்டு போகணும். பாருங்க, அந்த ஏழை மகள் ஆண்டவரை அறியாதவள், அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு ஒருவேளை ஜெபிச்சா நம்ம பிள்ளைக்கு விடுதலை கிடைக்குமோ அப்படி சொல்லி சீரியஸா இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்த பெட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிக்கும் முன்னே அவன் இறந்துட்டான். ஆனா அந்த வார்த்தையை அந்த சகோதரி நம்பி, அவங்க ரொம்ப ஏழை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மீன்பாடி வண்டி பிடிச்சி அந்த மீன்பாடி வண்டியில ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த செத்து போன புள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு வானத்தின் வாசல் சபைக்கு, அப்பொழுது சென்னை புரசவாக்கத்தில் உள்ள ஸ்கின்மோர் ஹாலில் அங்கே ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்தது, அங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு தெரியாது, கொண்டு வந்ததெல்லாம் தெரியாது. என்னுடைய சபை போதகர் இந்த காலை ஆராதனை முடித்து மதிய ஜெபத்திலே சுகமளிக்கும் அபிஷேக கூட்டம் நடக்கும். அதில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பது உண்டு. அந்த மாதிரி அந்த மதிய ஜெபத்துல இந்த பையனையும், நிறைய பேர் பேஷண்ட்டுங்க, நிறைய முடியாதவங்கெல்லாம் வண்டியில கார்ல இப்படி இருப்பாங்க. இவர் போய் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிட்டு வந்து ஆராதனை தொடங்கி ஹீலிங் சர்வீஸ் நடத்துவாங்க. அந்த மாதிரி மதிய ஜெபத்துக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்த, அந்த இறந்து போன பையனை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ திடீர்னு சொல்லி இந்த பிள்ளைகள்லாம் ஓடி வந்து என்ன கூப்பிட்டாங்க. என்னம்மான்னு கேட்டா, இது மாதிரி ஒரு பையன் இறந்துட்டான், அவங்க வந்து யாரோ சொல்லியிருக்காங்க நம்ம சபையை பத்தி, இங்க நிறைய அற்புதங்கள் நடக்குது, நீங்க அங்க போங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு. இந்த மாதிரி ஐயா வந்து ஜெபம் பண்ணாரு, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா திடீர் அந்த பையன் வந்து அவன் இறந்ததாவே இருக்கான், அந்த அம்மா புலம்பி அழுது கொண்டிருக்கு. அப்பதான் சிஸ்டர் உங்களுடைய ஞாபகம் எனக்கு வந்தது, பிரேமா சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணி நிறைய பேரை உயிரோட எசப்பா எழுப்பியிருக்காரு, ஒருவேளை அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தோம். நிச்சயமா கேட்பாருங்கிற ஒரு விசுவாசத்துக்குள் வந்து அப்படின்னாதான் உங்களை தேடி நாங்க ஓடி வந்தோம் அப்படின்னு. நான் இருக்கிற இடத்த தேடி அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. எனக்கும் ஒரு வாஞ்சை, ஏன்னா கண்டிப்பா ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 2002ஆம் ஆண்டுல இருந்து அநேக பேரை ஆண்டவர் மரித்த சடலங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். உண்மையுள்ள சாட்சி இது. ஆமென், அல்லேலூயா. எங்கள் அம்பத்தூர் வருடத்தின் பகுதியிலே முதலாக தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு மனிதனை, இறந்து போன மனிதனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி அந்த விசுவாசத்தோடு வந்து ஓடி வந்து அந்த பிள்ளைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு ஆண்டவரை நோக்கி அழுதேன். அப்பொழுது சுற்றி சகோதர சகோதரிகளா இருக்காங்க.
பாஸ்டரோட ஒய்ஃபும் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. நான் ஓடி போய் அந்த பிள்ளைய என் மடியில் தூக்கி வச்சு அவனை கிட்ட அணைச்சு மார்போடு அணைத்து ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்தேன். ஆண்டவரே, எளியா ஜெபிக்கும் பொழுது இறங்கி வந்த உங்களுடைய மகிமையின் அபிஷேகம் அக்கினி இப்பொழுது இறங்கட்ட ஆண்டவரே. மருத்துவரை நீங்க உயிரோடு எழுப்பி எவ்வளவு பெரிய சாட்சி கொடுத்தீங்க. இந்த சகோதரிக்கு ஒரு கணவனும் இல்லை, வேற பிள்ளைகளும் இல்லை, இந்த ஒரே ஒரு குழந்தை, இதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு நம்பிக்கைன்னு நினைச்சு வாழ்ந்தாங்க. வேதையா இருக்கிற அந்த மகளுக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளையும் எப்படியே போய் செத்த நிலைமையில போயிட்டான்னா, செத்ததுதான் முடிவாயிடுச்சுனா அவருடைய நிலைமை என்ன ஆண்டவரே? ஒரு விஷயம் ஆண்டவரே, அந்த மகள் அந்த மருத்துவமனையில கேள்விப்பட்டு இவ்வளவு வாஞ்சியோடு அவள் கொண்டு வந்திருக்கிறாள். ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் கண்ணீரோடு அழுது செபித்து அவனுடைய காதுல, மூக்குல, வாயில எல்லாம் என்னோட கரங்களை வைத்து ஆண்டோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஊதி, ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது உங்களாலாம் மட்டும்தான் முடியும். நான் செபிக்கிறேன், என் செபத்தை கேட்டு இவ்வளோ பேரு விசுவாசத்தோடு என்னை கூட்டிட்டு வந்து சோமன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில இதே இடத்துல இந்த சபையில ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி நான் கதறி கண்ணீரோடு ஜெபிச்சு அந்த குழந்தையோட செத்து போன அந்த குழந்தையோட கைகளை விரித்து என் மார்போடு அணைத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கத்தி கதறி ஜெபிக்கிறேன். அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் எனக்குள் இறங்கி அனல் கொண்டது. அக்னியா இறங்கி வந்தார் ஆண்டவர். திடீரென்று பார்த்தா அந்த குழந்தை, ஆண்டவரே இவனுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும் என்று சொல்லி போராடும் பொழுது என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுக்குள் ஜீவன் வந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? 2010 ஞாயிற்றுக்கிழமை மதிய சர்வீஸ்ல நடந்த ஒரு அற்புதம். அங்க இருந்த அத்தனை பேருக்கு ஆச்சரியம். ஐயோ, இவ்வளவு நேரம் செத்து கிடந்த புள்ள மணிகணக்கு ஆயிடுச்சு. அவன் எப்பயும் காலையில இறந்து ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வந்து மத்தியானம் வந்து இங்கேயும் சர்ச்சில் அவ்வளவு நேரம் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு நான் கடைசி நேரத்துல இந்த அம்மா அந்த பாடியை எடுத்துட்டு போறேன்னு ஆயத்தமா இருக்குது. அழுது புலம்புது, யாரும் ஜெபிக்க மாட்டாங்களா? இப்ப ஜெபிச்சு என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கல, இவ்வளவுதானா, என் பிள்ளை இப்படிதான் தூக்கிட்டு போகணுமா அப்படி சொல்லி அந்த புலம்பி அழுத நேரத்துலதான் இவர்களுக்கு இந்த கூட இருந்த சகோதரி அங்க இருக்க இந்த சகோதரருக்கு அந்த ஆலோசனை ஆண்டவர் கொடுத்து சரளாங்கிற பெண் ஓடி வந்து அந்த இடத்துல சரளாங்கிற பெண் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பீடாங்கிறவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடியவர்கள், வாலண்டியர்ஸ்கள் எல்லாம் இருந்தாங்க. பாஸ்போட மனைவியும் பக்கத்துல தான் இருந்தாங்க. ஆமீன், அல்லேலூயா. ஆண்டவர் அந்த குழந்தைக்கு பூரண சுகத்தை கொடுத்து மரித்த அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அன்றிலிருந்து ஆண்டவராக இயேசு அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம். இது வரைக்கும் பிரேவா சிஸ்டர் போய் வெளியே தான் போய் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய சபையிலேயே நமக்கு கண்ணுக்கு முன்னாலேயே ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிவிட்டாரே என்று சொல்லி அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதிலிருந்து என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் அநேகர் உற்சாகத்தோடு எனக்கு ஜெபிக்க எனக்கு உதவி செய்தார்கள். ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்காங்க, சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க அநேகர் கூடி வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். என் அன்பான தேவை பிள்ளைகளை, ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என் கிரியைகளையும் செய்வான், என்னிலும் மேலான கிரியைகளை செய்வான் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த சாட்சி சொல்ற அப்படின்னா, என்ன இந்த சிஸ்டர் இப்படி வந்து செத்து போனவனை போய் எழுப்புனாங்களே, இது நடக்குமா, இது நடந்திருக்குமான்னு கூட உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம். அல்லேலூயா, நடக்கும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான் விசுவாசித்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தை கேட்கும் பொழுதெல்லாம் நான் விசுவாசிப்பேன். அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்ப மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன் வலது கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையளவு உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறது. எவ்வளவு வாக்கு தத்தங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 2010 அந்த அருமையான சிறு குழந்தை இறந்து போனவனுக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் சாட்சி அணிக்க வைத்திருக்கிறார். இந்த சாட்சி உங்கள் மத்தியில இன்றைக்கு சொல்லும்படி ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்னும் அற்புதமான சாட்சிகளை உங்கள் மத்தியில் சொல்லும்படி ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
நண்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். எவ்வளவோ சபைகளிலும் ஊழியத்தின் பாதைகளிலும் சாட்சிகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா இந்த மக்களுக்கு இந்த சாட்சி சொல்லும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சாட்சியை கேட்கும் பொழுதே உன்னுடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசுவே அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றும், அவர்களையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய்னு சொன்னீர். உம்முடைய மகிமையை கர்த்தாவே நான் காண்கிறேன் ஐயா. அதே மாதிரி இவர்களும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளை, இவர்களுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை சாட்சிகளா நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.